அனைவருக்கும் வணக்கம். காலத்துக்கும் நின்று பேசுகிற மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை நம் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சுருக்காங்க. நேத்திக்கு என்ன செஞ்சுட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சிருக்காருங்க. அமித்ஷா அவர்களை சந்தித்தது தான் பெரிய தரமான விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெயிட் என்ன ஆயிடுச்சுன்னா, அமித்ஷா அவர்களை சந்திச்சுக்கிட்டு வெளியே வர்றப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் ஹைலைட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சுக்கிட்டு வெளியில் வர்றப்போ காருக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார். அந்த காருக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கர்ச்சீஃபை வச்சு அவருடைய மூஞ்சை மூடிக்கிட்டு போகிறாருங்க. அந்த காணொலியை லைட்டாக பாருங்களேன். கார் வருது. உள்ளார பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூஞ்ச மூடிக்கிட்டு அழகாக போகிறாரு. பார்த்தீங்களா? இதுதான் உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரியலை மக்களே. இந்த புகைப்படம் காலத்துக்கும் நின்று பேசும். இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. என்ன தெரியுமா? சென்னையில் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளான 15ஆம் தேதி அன்னைக்கு முன்னிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பொதுக்கூட்டம் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின 2 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, எனக்கு தன்மானம் தான் பெருசு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அந்த காணொலி லைட்டாக பாருங்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மி அளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கேட்டுச்சா? தன்மானத்தை இம்மி அளவு கூட விட்டு கொடுக்க மாட்டார், அந்த அளவுக்கு தன்மானம் மிக்கவர். அதே கூட்டத்தில் இன்னொன்று பேசியிருக்கார், பார்ப்போமா? இப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன், ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம். தன்மான செம்மல் எப்படி தன்மானம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ எப்படி பேசுறாரு பாருங்க. அதிமுக ஆட்சியை காப்பாத்தினது பாஜக தானா, அதனால நன்றியோட இருக்கிறாரம்மா. எப்பேற்பட்ட அடிமை பாருங்களேன். மானந்தானே வேட்டி சட்டை மற்றதெல்லாம் வாழ மட்டை அப்படின்னு அதிமுக காரங்கள்லாம் இந்நேரத்துக்கு பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கட்சியை அழிறதுக்கு யாரு காரணன்றது கூட தெரியாமல் இருக்காரு பாருங்களேன். இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக்கிறாரா, எதுவும் தெரியல. சரி, இவ்வளோ தன்மானம் மிக்க நபர், அவருடைய தன்மானம் ஒரு கர்ச்சீஃபுக்குள்ள அடங்கிருச்சு. ஐயா, என்னையா இது? அமித்ஷா அவர்களை பார்க்கறதுக்கு போகிறப்போ எந்த கூச்சநாச்சமும் இல்லாமல் போனாப்புல, ஆனால் திரும்பி வரப்போ மூஞ்ச மூடிக்கிட்டே வராப்புல. என்னவா இருக்கும்? உள்ளே என்ன நடந்திருக்கும்? அமித்ஷா அவர்கள் சிறப்பாக கவனித்து விட்டுட்டாரோ? கவனித்த கவனிப்பில் துண்டக்கானம் துணியக்கானம், துணி இருக்குது, துணியை வச்சு தானே மூடிட்டு போகிறாரு. துண்டக்கானம் துணி இருக்குன்னு துணியை வச்சு மூடிக்கிட்டு போகிறாரோ? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பாஜக காரங்களை சந்திச்சுட்டு வந்தாலே கேவலமாக தான் பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாதா? இதில் வேற அதிமுக ஐடிவிங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இதுக்கு திமுக காரங்க எப்படியெல்லாம் திரிக்கிறாங்க பாருங்க. அவர் முகத்தில் ஏதாவது இருந்திருக்கும், அதை துடைக்கிறதுக்கு தான் வந்து கர்ச்சீஃப் எடுத்து இப்படியெல்லாம் துடைக்கிறாரு. இதை வந்து திமுக காரங்க மூஞ்ச மூடிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பரப்பிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்களே ஒத்துக்கிறாங்க, ஒரு வகையில் காரி துப்பிட்டாங்க போல இருக்கு. அதை துடைக்கிறதுக்காக தான் அவர் கர்ச்சீஃபை எடுத்து அந்த மாதிரி துடைச்சிக்கிட்டு இருந்தார் போல இருக்கு. உண்மையாகவே அதுவாக கூட இருக்கலாம். ஐடிவிங்கே ஒத்துக்கிச்சு, இதுக்கு மேலே என்னங்க இருக்கு? முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? இப்ப போங்க. ஏன் வாங்கணும்? ஊருக்குள்ள நான் ஒரு விஐபி கேஸ்ல மாட்டின கைதி மாதிரி இப்படி கூட்டிட்டு போறிய, இது நல்லாவா இருக்கு? உள்ள போங்க, இன்னும் நல்லா இருக்கும். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருக்க எல்லாருமே ஒன்றிணைக்கணும், எல்லாரும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாப்புல. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா கட்சி பொறுப்புகள்ல இருந்து அவர் நீக்கப்படுறாரு. நீக்கப்பட்ட உடனே நான் ஹரித்வாருக்கு போகிறேன் அப்படின்ற பேரில், ஹரித்வார் வந்து அமித்ஷா வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது போல இருக்கு. அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு வந்தாப்புல அவரும். இப்போ என்னன்னா எனக்கு தன்மானம் தான் பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. சொன்ன அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இவரும் அமித்ஷா கிட்ட போய் பார்த்துக்கிட்டு வராப்புல. ஆக இவங்களுடைய கட்சி ஓனர் தான் யாரு? அமித்ஷாவா? அதிமுக காரங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சொல்லுங்க, அதிமுகவுடைய ஓனர் யாரு? உங்க கட்சி யார் தாண்டா வச்சிருக்கா?
மானஸ்தன். இடையில இந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டு கலாய்ச்சிக்கிட்டே இருக்கணும், சீரியஸா பேசக்கூடாது. அமித்ஷா அவர்களை பார்க்க போறப்போ டெல்லி போலீஸார் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய 2 பாதுகாப்பு வாகனத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ள போயிருக்கார் அமித்ஷா அவர்களை பார்க்கறதுக்கு. முதல்ல அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் இந்த CV சண்முகம் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து 10 நிமிஷம் என்னமோ அமித்ஷா அவர்களை பார்த்து பேசியிருக்கார் பழனிசாமி அவர்கள். அதுக்கப்புறம் பாருங்க, நிர்வாகிகள் மட்டும் அமித்ஷா இல்லத்திலிருந்து வெளியே வந்தனர். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியும் வெளியே சென்றதாக தெரியப்படுத்த டெல்லி போலீசாருடைய வாகனமும் அவர்களுடன் விடுதிக்கு சென்றது. யாரு கூட? அந்த 10 நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அதிமுக நிர்வாகிகள், அவங்க கூடவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறதுக்காக டெல்லி போலீசாருடைய வாகனமும் பின்னாடியே வந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிந்தியும் தமிழும் தெரிஞ்ச ஒரு மொழிபெயர்ப்பாளரை வச்சுக்கிட்டு அமித்ஷா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை செஞ்சுருக்காருங்க. அப்புறம் ஆலோசனை முடிஞ்சு போலீஸ் பாதுகாப்பு எதுவுமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரில் கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கிட்டே வெளியேறி விடுதிக்கு போயிருக்காருங்க. ஐயோ பாவம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலில் விழுந்து அந்த தவழ்ந்து போய் விழுவார் இல்லையா, அந்த வீடியோ வெளியே வந்தப்போ கூட அவர் கொஞ்சம் கூட நிலை குலையாமல் அப்படியே தைரியமாக நின்ன மனுஷனாகும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணார், எல்லா ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தவராகும். அப்போ கூட மூஞ்ச மூடிக்கிட்டு எங்கேயும் ஒளியலை ஓடலை. ஆனால் இப்போது காருக்குள்ளே மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு ஓடுற அளவுக்கு இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்ன நடந்திருக்குன்றது தான் ஒரே கேள்வியாக வந்துக்கிட்டே இருக்குங்க. எவ்வளோ தன்மானம் பாருங்களேன். தவழ்ந்து காலில் விழுந்து கட்சியை கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் ஆட்சியை விட எங்களுக்கு தன்மானம்தான் முக்கியம் அப்படின்னு டயலாக்லாம் விட்டுக்கிட்டு அதே மேடையிலேயே சொல்கிறாப்புல எங்களுக்கு ஆட்சியை காப்பாற்றினது வந்து பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே போய் அமித்ஷா கிட்ட போய் இந்த மாதிரி மூஞ்ச மூடிட்டு போகிற நிலைமை உண்டாயிருக்கு. பாஜகவுக்கு இவர் வந்து நன்றியாட்டு இருக்கேன், பாஜக எங்களை காப்பாத்திச்சுன்னுலாம் சொன்னார் இல்லையா, அதே பாஜகவுக்கு 2024 ஜனவரி 7ஆம் தேதி நல்ல நன்றி கடன் செலுத்தியிருக்காருங்க. அந்த காணொலி லைட்டாக பாருங்களேன். அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம். அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். என்ன இப்படி தன்மானத்துக்கு ஒரே மூட் ஸ்விங்ஸா இருக்கு? தன்மானம் அந்த பக்கமும் பேசுது, இந்த பக்கமும் பேசுது. ஆட்சியை காப்பாற்றுறது பாஜக தான், ஆனால் கூட்டணி வைக்க மாட்டோம், பாஜக கூட கூட்டணியே கிடையாது, எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்மானம் பேசுது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆட்சியை காப்பாற்றினது பாஜக தான் சொல்லிட்டு அமித்ஷா கிட்ட போயிட்டு மூஞ்ச மூடிக்கிட்டு போகுது. தன்மானம் தான் முக்கியம் ஆட்சியை விட அப்படின்லாம் சொல்லுது. ஏன் இப்படி மூட் ஸ்விங்ஸில் மாற்றி பேசுது? செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் இல்லையா, அவர் இந்த மாதிரி ஒன்றிணைக்கணும் அதிமுக அப்படின்னு சொல்லி பேசினதுக்காக. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா 8ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு மன நிம்மதியாக இருக்கணும், நான் ஹரித்வாருக்கு போகிறேன் அப்படின்ற பேரில் அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சார் இல்லையா. சந்தித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு பாஜக கூட்டணியே வேணாம், செங்கோட்டையன் கூட வந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, செங்கோட்டையனை எதுக்கு சந்திக்கிறீங்க, அது செட் ஆகாது, நமக்கு கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லி கூட்டணியை முறிச்சு தானே விட்டுருக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், இவரும் அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கிறார். சந்திச்சுக்கிட்டு மூஞ்ச மூடிக்கிட்டு வர்றார். அவரும் அமித்ஷாவை தான் போய் சந்திக்கிறாரு, இவரும் அமித்ஷாவை தான் போய் சந்திக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே வந்து ஆகாமல் போயிட்டு இருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இவங்க கட்சிக்குன்னு வந்து தலைவராக இப்போ யார் இருக்காங்க, யார் வந்து பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறது, யார் வந்துட்டு இந்த கட்சியை வந்து ப்ராப்பராக வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் தான். அதிமுகவுடைய வாழ்வியலையே ஒரு தனி வாழ்வியல் தாயா, அந்த கட்சியை யார் தாண்டா வச்சிருக்கிறதுன்னு கேட்குற அளவுக்கான ஒரு வாழ்வியல். அடடே, அமித்ஷா இருக்கும் இடமே செங்கோட்டையனுக்கு ஹரித்வார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தன்மானம்தான் முக்கியம், ஆனால் கர்ச்சீஃபால் மூஞ்சை மூடிக்கொண்டு செல்வார். மானந்தான வேட்டி சட்டை மற்றதெல்லாம் வாழமட்டை. இதுல வேற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி மூஞ்சை மூடிட்டு போனதுக்கு அதிமுக காரங்க இன்னொரு புதுசான விளக்கம் கொடுக்குறாங்க. பசும்பொன் தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு போயிருந்தாராமா. சரி, கோரிக்கை வைக்கிறதுக்கு எதுக்கு அமித்ஷா வீட்டுக்கு போகணும்? அப்படி அமித்ஷா அவர்களுடைய வீட்டுக்கு போனால் எதுக்கு மூஞ்ச மூடிக்கிட்டு வரணும்? என்ன கோரிக்கை வச்சிருப்பாரோ தெரில, மூஞ்சி ஃபுல்லாக ஆயிருக்கு துடைக்கிறதுக்கு. அந்த கோரிக்கை என்ன கோரிக்கையாக இருக்கும்னு தெரில. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.